ஸோ கைஸ், WWE பேட் பிளட். ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறம் WWE வந்து பேட் பிளட் பேப்பரியை வந்து கொண்டு வரும்போதே நிறையா பேருக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அதுவும் இல்லாமல் எல்என்எஸ்எல் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ எல்என்எஸ்எல்லோடு வந்ததே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எல்என்எஸ்எல் மேட்ச் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பங்க் வர்சஸ் மெக்கன்டையர். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு ஃபியூடு, அந்த ஃபியூடு முடிகிறதுக்கான கரெக்டான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்என்எஸ்எல் தான். ஸோ வந்து ஷோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சி என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே எல்லாம் நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்என்எஸ்எல் வந்து மெயின் இவெண்ட் ஆகாது. மெயின் இவெண்ட் வந்து கோடி ரோட்ஸ் ரோமன் அந்த பிளட் லைன் டாக் டீம் மேட்ச் தான் வந்து மெயின் இவெண்ட் ஆகும்னு. ஸோ நிறையா பேருக்கு என்ன உட்பட வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அந்த சிஎம் பங்க் ட்ரூ மெக்கன்டையர் ஃபியூட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெயின் இவெண்ட்டுக்கு ஒரு சம்மர் ஸ்லாம்லேயும் வரல, எதுலேயுமே வரலங்கிறது ஒரு டவுன்ஃபால் தான். பட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷோ வந்து ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா எல்என்எஸ்எல் தான். ஸோ எல்என்எஸ்எல் பேட் பிளட் பங்க் மெக்கன்டையர் 3 இந்த ஃபைனல் ட்ரையாலஜியோட ஃபைனல் தான். ஸோ கைஸ், ஆல்ரெடி பங்கு நிறையா வாட்டி அந்த ஏடபிள்யூட இதெல்லாம் போட்டிருந்தாரு, அப்புறம் ரத்தம் தெறிக்க நிற்கிறாரெல்லாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ரத்தம் தெரிச்சிச்சு கைஸ் மேட்ச்சில். ஸோ பங்கும் சரி மெக்கன்டையரும் சரி ரெண்டு பேரும் பொழந்துட்டாங்க ரெண்டு பேர்த்தையும். ஒரு சரியான 5 ஸ்டார் மேட்ச்னால் கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் மேட்ச்சு. WWE ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு ட்ரையாலஜியில் முடிகிறது ஒரு சரியான ஒரு ஃபியூடில் முடிஞ்ச ஒரு செம்மையான மேட்ச்னே சொல்லலாம். ஸோ பங்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஷான் மைக்கேல்ஸுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி அவர் கீரை போட்டு வராரு. ஒரு மெக்கன்டையர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டுக்கிற மாதிரி தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரியான டேபிள் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா மெக்கன்டையர் வந்து இந்த ஒரு கிளைமர் விடப்படும்போது பங்கு நவுந்தோட அவரோட நடு அந்த பின்னாடி கடைசி இந்த முதுகில் பேக் பண்ணணும், அது வந்து ஸ்டீல் ஸ்டெப்பில் டமான டீது அதோட இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். அப்புறம் பங்கு வந்து பார்த்திங்கன்னா சேரை தூக்கி அடிக்கிறாரு. அப்புறம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தூக்கி இது பண்ணுறாங்க, டூல் பாக்ஸை தூக்கி அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு போருக்கு போயிட்டு வந்திருக்காங்க கைஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டோட கியூபிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பங்கு வந்து கடைசியில் அதை வந்து மெக்கன்டையர் வாயில் போட்டுட்டு மெக்கன்டையர் வந்து கெஞ்சுறாரு விட்டுருப்பா அப்படின்னு. ஆனால் பங்கு வந்து விடுறதா இல்லை, ஒரு ஜிடிஎஸை போட்டு பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபியூடுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மேட்ச் கைஸ், ஒரு எக்ஸப்ஷனல் மேட்ச்சு. கண்டிப்பாக மேட்ச் ஆஃப் த நைட்டு இது தான். நீங்கள் பேட் பிளட்டில் பார்க்க வேண்டிய ஒரு மேட்ச் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். சூப்பரான ஒரு மேட்ச்சு. பங்க் வர்சஸ் மெக்கன்டையர் வந்து கண்டிப்பாக மெயின் இவெண்ட்டாக இருந்திருக்கணும், பட் மெயின் இவெண்ட்டாக இல்லை. ஆனால் ஒரு சரியான ஒரு ஃபியூடு கைஸ். அது என்னென்னா சொல்லலாம், ஒரு பேண்டுக்காக அடிச்சுக்கிட்டாங்கிறது தான் ஒரு இது தவிர, பட் மற்றபடி சரியான ஒரு மேட்ச்சு. 3 மேட்சுமே அவங்க சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பங்கு ஜெயிச்சது வந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஆமாம், எனக்கு பங்கு அடுத்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நோக்கி போயிட்டு இருக்காரு குந்தர் நோக்கி. ஸோ அதனால் அவங்க பண்ணது சரிதான் நினைப்பேன். மெக்கன்டையரும் வந்து குறைச்சி செம்மையாக அந்த ஸ்பீடு ஃபுல்லாகவே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தார். பங்கு வந்து பரவாயில்ல கைஸ், இந்த வயசில் ஒரு சரியான ஒரு மேட்ச் கொடுத்துருக்காரு. நம்ம எதிர்பார்த்தம்போது ப்ரூட்டலாகவும் இருந்துச்சு, ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் ஆஃப் த இயர்ங்கிறத இந்த மேட்ச் வந்து நிரூபிச்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏன் மெயின் இவெண்ட் ஆகலை அதுக்கு வந்துடும். இடையில நிறைய மேட்ச் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஏன் மெயின் இவெண்ட் ஆகலைன்னா, மெயின் இவெண்ட் இன்றைக்கி இந்த பிளட் லைன் கோடி ரோமன் டாக் டீம் மேட்ச் தான். ஸோ அதுவே ஒரு டீசெண்டான மேட்ச் கைஸ். ரொம்ப நார்மல் டாக் டீம் மேட்ச் தான், பட் அதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மி யூசஃப் ரிட்டன் இன்றைக்கி. ஸோ ஜிம்மி யூசஃப் வந்து ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அதெல்லாம் சரியான மூமெண்ட்டு ஃபேன்ஸ்க்கு. ஸோ ரோமனும் கோடியும் சேர்ந்து பிளட் லைனை தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடிச்சதுக்கப்புறம் ரோமனும் கோடி நிற்கும் போது ரோமன் வந்து கோடிக்கு சாம்பியன்ஷிப் கொடுக்குறாரு ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரூமர் பரவிட்டு இருந்துச்சு, மெயின் இவெண்ட்டுன்னு இருக்கும்போதே ஒருத்தர் வரப்போகிறாரு. யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பாஸ். ஸோ இந்த ஃபைனல் பாஸ் ராக் வராரு. கோடி ரோமன் ரிங்கில் நிற்கிறாரு. ராக் அங்கே வந்து நின்றுட்டு அவர் லுக்கை விடுறாரு. அவர் ஷோல்டரில் வந்து அவரோட பீப்புள் சாம்பியன் அந்த ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஃபைனல் பாஸை நிற்கிறாரு. அதோட ஷோவை முடிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ராக் நம்ம ரோமன் கோடி அந்த ஃபியூட் எப்படி வரப்போகுது, இல்லை கோடி அந்த ஃபியூடில் இருப்பாரா, இங்கெல்லாம் சந்தேகம் நிறையாவோட ஷோ முடியுது கைஸ். ஸோ இதனால தான் வந்து மெயின் இவெண்ட் ஆகலை பங்க் வர்சஸ் மெக்கன்டையர். ஏன்னா ராக் ஒன்று பெரிய ஸ்டார் இல்லையா, அதனால். ஸோ எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், ராக்கை புஷ்ஷை வந்து வேறு எதுலையாச்சும் கொண்டு வந்துருக்கலான்னு. பட் இதில் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க WWE. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம்
பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் இப்போ லீக் ஆகிருக்கு. என்னன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் கெவின் ஓவன்ஸ். ஸோ கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பஸ்ஸுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ப்ரொடக்ஷன் ட்ரக்கிட்ட. அதில் பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் வாக்குவாதம் வருது. ஆடியன்ஸ் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியல, கெவின் ஓவன்ஸ் வந்து டக்குன்னு ஸ்னாப் ஆகி கோடியை போட்டு வெளிக்க அமைச்சிடுறாரு. இப்போ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் அடுத்தது வரப்போகுது ஃபியூட். அதுதான். ஸோ அநேகமாக ராக்குக்கும் ரோமனுக்கும் எதை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிளட் லைன் ஃபியூடு. சர்வைவல் சீரிஸ் வேறு வருது கனடாவில், வார் கேம்ஸ். ஸோ பிளட் லைன் சிவில் வார் நம்ம ரெடியாக இருக்குது. ஆனால் நேரமாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோடி அதுலேருந்து வெளில வந்து கோடி கெவின் ஓவன்ஸ் ஃபியூடு போக போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஒரு நல்ல முடிவு இது. ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த பிளட் லைன் சிவில் வாரில். அது தனியாக செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரியாக போகலாம். ஸோ வந்து ஒரு எக்ஸைட்டிங் டைம்ஸ். WWE ஃபேனாக ஒரு செம்மையாக இப்போ போக போகுது. அடுத்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரா பார்க்குறதுக்கு. ஸோ பிளட் லைன் சிவில் வார் எப்படி கொண்டு போக போகிறாங்க. ஸோ பங்க் அது குந்தர்லாம் அடுத்தது போக போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் குந்தர் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு அடுத்த சேலஞ்சை வந்து கோல்டு புக் தான் நினைக்கிறேன். அது எப்படி போகுதுன்னு தெரில. நமக்கு தெரியும் குந்தர் ஜெயிச்சிருவான்னு. கோல்டு புக் ஒரு 3 நிமிஷத்தில் மேட்சை முடிச்சிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பண்ணியிருக்காரு. க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இலவ கொண்டு வந்திருக்காரு. அதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பலை. அது ஒன்றுமே இல்லை. அது எதுக்கு இதில் வந்து என்னென்னா க்ரௌன் ஜுவலில் வந்து வேர்ல்டு சாம்பியனும் WWE சாம்பியனும் மோதிக்குவாங்களாம். ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பேட் வந்து அந்த எல்என்எஸ்எல் இருக்க மேட்ச்க்காகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ராக் ரிட்டன் ஆஃபீஸாக இருக்குது. பட் எல்என்எஸ்எல் பங்க் வர்சஸ் மேக்கன்டையர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் ஆஃப் WWE இந்த வருஷத்தில்.